ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய நியூ யூடியூப் சேனல். சிலோன் தமிழ் டெக்னீஷியன் என்ற யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த சேனலூடாக டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் என்பதாக இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவை. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஒரு டேபிள் ஃபேன் மோட்டார் டேமேஜ் ஆகிட்டு, கோயில் எரிஞ்சிட்டுது. அதுக்கு புது மோட்டரோட எப்படி மாற்றுவது சம்மந்தமாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். நீங்களும் பார்த்து பயனடைங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for your help. Thank you. இதான் மோட்டர் மாட்ட வேண்டிய ஃபேண்டை கோயில் எப்படி எரிஞ்சிருக்குன்னு பாருங்க. இந்த கோயில் இது பக்கத்தில் ஒரு கருப்பாக இருக்கிறது வந்து ஃபியூஸ். சில ஃபேனுகளுக்கு வந்து இந்த ஃபியூஸ் அடித்தா மாற்றி விட்டால் சரியாக வந்துடும். இது கோயில் எரிஞ்சிட்டுது. இதுக்கு புது மோட்டர் தான் மாற்றி ஆகணும். இந்த 4 வயர் இருக்குது. 4 வயரில் பிளாக் வந்து எர்த், ப்ளூ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச், ஒயிட் வந்து செகண்ட் ஸ்விட்ச், ரெட் வந்து தேர்ட் ஸ்விட்ச். இதில் மீட்டரில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்விட்சுக்கு லைன் பிடிச்சி பார்த்தோம்னா அந்த கடை ஓம்ஸ் கூட காட்டும். செகண்ட் ஸ்விட்சுக்குரிய லைன் ஒயிட் வயரை பிடிச்சோம்னா குறைய காட்டும். தேர்ட் ஸ்விட்சுக்குரிய வயரை பிடிச்சோம்னா அது என்ன குறைய காட்டும். இதை வச்சு நாங்கள் இந்த லைன் எதாவது லைன் என்று கண்டுபிடிக்கலாம். கூட தர காட்டுறது வந்து ஸ்லோ வச்சுக்கும், குறைய தர காட்டுறது வந்து ஸ்லோவாக வச்சுக்கும். அதை வச்சு நாங்கள் எந்தெந்த லைனுக்குரிய ஸ்விட்சுன்றதை செலக்ட் பண்ணியிருக்கலாம். சில சேனலுக்கு வந்து வகுப்பில் ஒட்டக்கூடிய மாதிரி தான் ஸ்விட்ச் வரும். இதுக்கு வந்து லொக் பண்ணிங்கள அப்படிங்க இருக்குது. அந்தந்த லைனுக்குரிய ஸ்விட்சிங் வேறு லொக் பண்ணி விட்டோம்னா சரி வேறு. ஒரு ஃபேன் பழுதாகிட்டு, ஒரு எலக்ட்ரானிக் சாமான் எதுவாக இருந்தாலும் பழுதாகிட்டு இருந்தால் நாங்கள் முதல் பேசிக்காக பார்க்க வேண்டியது வந்து ஃப்ளக் டோப்பில் இருந்தால் நாங்கள் பார்க்கணும். ஃப்ளக் டோப் சரியானு பார்க்கணும், அப்புறம் வயர் சரியானு பார்க்கணும். ஃபேனை பொறுத்த வரையில் ப்ளக் டோப்பை பார்க்குறோம், வயரை பார்க்குறோம். அடுத்தது அதில் டைமர் ஸ்விட்ச் இருக்குது, அந்த ஸ்விட்சு ஓகேன்னு பார்க்குறோம். அது போக ஸ்விட்ச் வந்து பெரும்பாலும் ஃபுல்லாக வராது. ஏன்னா அதில் தனித்தனியாக 3 லைன் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக ஃபுல்லாக வராது. அதில் ஒரு லைன் ஸ்விட்ச் பழுதாயினாலும் மற்ற லைன் வேலை செய்யணும். ஸ்விட்ச் வச்சு மற்றபடி மோட்டர் வேலை செய்யறதுக்கு ஸ்விட்ச் காரணமாக இருக்காது. அடுத்தது இதில் அந்த ஸ்விட்ச் லைனில் பிடிச்சி ஏற்றுக்கும் மற்ற ஒவ்வொரு தனித்தனி வயர்களுக்கும் நாங்கள் மீட்டரில் ரீடிங் பார்க்கல, ரீடிங் காட்டணும். காட்டாட்டி அது மோட்டருக்குள்ளே தான் பிரச்சனையாக இருக்கும். மோட்டரை கலட்டிட்டு பார்த்தா அதில் ஃபியூஸ் லைன்ஸ் இருக்கும். ஃபியூஸ் ஓகேண்டா எங்களால் கோயில் தான் பிரச்சனையாக இருக்கும். ஸ்லோவாக சுற்றுறதுக்கு ஒன்று வந்து ரேசர் இருக்கலாம், அல்லது தென்னஞ்சல் பிரச்சனையாக இருக்கலாம். இது ஒன்றுமே வேலை செய்யாததுக்கு தான் நாங்கள் இதில் மோட்டருக்குள்ளே கலட்டி பார்க்க வேண்டியிருக்கும். பவரை வராத அடுத்த வீடியோவில் ஃபேனில் வேறு என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பது சம்மந்தமாகவும், நாங்கள் ஒரு புது மோட்டர் ஒன்றை வேண்டணுமெண்டா அதில் என்ன பார்க்க வேணும், நீண்ட காலம் பார்க்கக்கூடிய மோட்டரை எப்படி செலக்ட் பண்ணுறது, அது சம்மந்தமான வீடியோவை நான் போடுறேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு ஃபேனை நீங்களே திருத்தி சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.